வேகமாக வந்துடுறதுனால பேசவே இல்லைங்க. இன்னும் ஸ்லோவிலே போவோம், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நம்ம வேகமாக ஸ்பீடு ஏற்றுவோங்க. ரொம்ப நாள் ஆகிட்டு வீடியோ போட்டுங்க. எஸ், ரொம்ப நாள் ஆகிட்டு. ரைடிங் ஜாக்கெட்டு போட்டு ஆக்குவோங்க போக முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு எங்கேயும் பிளான் போடலை, இனிமேல் தான் போடணும். எங்கே போகணுன்னு ஐடியாவும் கிடையாது, பட்ஜெட்டும் கிடையாதுங்க. சும்மா இருக்கிறதுக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர் தான் சும்மா வாக்கு எடுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம கிளம்புனோங்க. என்னடா இவன் சும்மாவே இருக்க மாட்டேங்குது, என்ன பண்ண வீடியோ போடணுமே உங்களுக்காக. சும்மா யூடியூப் சேனல் அப்படியே வச்சுட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் வியூஸை போகாதுல்ல. தினமும் ஏதாட்டும் ஒரு இது. ஆனால் பெட்ரோல் கூட காசு கிடையாது தான், இருக்கிற பெட்ரோல் வச்சு தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள். 40 கிலோமீட்டர் தான் போகும் இருக்கிற பெட்ரோலை. நம்ம எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போவோம்னு எனக்கே தெரியல. வண்டி சர்வீஸ் அடிக்கணும் 2-3 மாதமா. ரொம்ப இலக்கு. இந்த ரைடிங் ஜாக்கெட்டு போட்டால ரொம்ப இலக்குதுங்க. எஸ், கொஞ்சம் வேகமாக போனா தான் கொஞ்சம் அந்த காற்று அடிக்கும். டைமு 4:45. நான் பேச கிளியராக கேட்குமா என்ன தெரியலங்க. கேட்கும்னு நம்புகிறேன். இன்னும் பைக் கண்ட்ரோல் அவ்வளோ வரைய மாட்டேங்குதுங்க. தினமும் ஓட்டினா தான் கண்ட்ரோல் வரும். என்றைக்காட்டும் வாரம் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டினா எப்படிங்க கண்ட்ரோலில் வரும்? அப்படியே வீட்டில் போட்டு அடைச்சி வச்சிட வேண்டியதுதான் பைக்கு. அப்படி தான் இருந்துச்சு. என்ன பண்ண, வேலையும் கிடைக்கல, வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே கிடக்கும். எப்படி பெட்ரோல் போகிறதுக்கு காசு வரும்? இந்த சைடு லாரியும் வந்துட்டு தான் இருக்குங்க. சவுண்டு என்ன இப்படி கிளியுது? கொஞ்சம் அந்த வண்டிக்கு சவுண்டு கம்மி பண்ணால் கொஞ்சம் சூப்பராகுங்க. இறையுது, ரொம்ப தான் இறையுது. என்னாச்சு? சும்மா பேசுகிறாங்க. மெயின் ரோடு வந்துச்சு. இதுக்கப்புறம் இழுக்கே வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவிலே போகும். இழுப்புமா? வேண்டாம்ப்பா, ஸ்லோவிலே போவோம். அங்கங்கே ஸ்பீடு கேமரா இருக்கும், எங்கெங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் இந்த பைக்கு சும்மாவே இருக்காது, டக்கு டக்குன்னு நம்ம கண்ட்ரோல் மீறியே போயிட்டுருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் போவோம் இன்னும் தெரியாது. நம்ம டிஸ்பிளே பார்க்க மாட்டோம். ரோட்டை போவோமா, டிஸ்பிளே பார்ப்போமா? ஹெல்மெட் போட்டாலே ஸ்பீடு தெரியாதுங்க. அப்படி தான் எவ்வளோ ஸ்பீட் போகிறோன்னு நம்மளுக்கே தெரியாது. சர்வீஸ் அடிக்கவே இல்லைங்க. 2-3 மாதம் தான் நான் மேலே ஆகிட்டு. சர்வீஸு கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. நம்மள்ட்ட வேறு இருக்க பட்ஜெட்டு கிடையாது, பெட்ரோலுக்கே காசு கிடையாது, எங்கே சர்வீஸ் அடிக்கிறதுக்கு. அது அப்படியே விட்டாச்சுங்க. சர்வீஸ் சிம்பிளும் இதை காமிக்கவே இல்லை. வீட்டிலே தான் இருந்துச்சு, அதனால் ஏன் சர்வீஸ் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அடிக்க வேண்டியதாங்க. டிஸ்பிளேயில் எல்லாம் காமிச்சிரும். இலைக்குதா கொஞ்சம் பேச முடியல. பேசலாம் தண்ணி தான் ரொம்ப ஓவர் அடிக்குங்க. கொஞ்சம் தூரம் தாங்க போயிட்டு அப்புறம் ரிட்டனு அந்த ரோட்டை பிடிச்சிட வேண்டியதான். க்ளவுஸ்லாம் போடலைங்க. இந்த வண்டி இப்போ தான் இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டே அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோம். க்ளவுஸ் போட்டால் அவ்வளோ கண்ட்ரோலில் வராதுங்க. க்ளவுஸ் ரொம்ப லூஸாக கிடக்கு. யாருக்குன்னா இந்த கொடைக்கானல் 3 போயிட்டு வந்தோம்ல, இப்போது இந்த என்டார்க் பைக்லேயே நம்ம வந்து கண்ட்ரோல் வரல க்ளவுஸில் போட்டு. க்ளவுஸ் ரொம்ப லூஸாக கிடக்கு. இனிமேல் தான் வாங்கணும் வேறு க்ளவுஸ். வேறு எங்கேயாட்டு நெக்ஸ்ட் ட்ரிப்பு போனால் அப்போ தான் பார்த்து வாங்கணுங்க. தினமும் வீடியோ போட்டுருந்தா பார்க்க ஆனால் முடியலையே. காலையிலேயே வீடியோ இருக்குன்னா மொத்தம் ஓவர் வெயில். இந்த பாருங்க, நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. வெயிலே அடிக்கலை, செம்மையாக இருக்குது. மணி பார்த்திங்கன்னா மணி 5 தான் ஆகுது, 4:50. ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஸ்லோவிலே போவோம், பெட்ரோல் வேறு கிடையாது, மிச்சப்படுத்தணும்.
திருப்பி என்னைக்காட்டு தேவைப்படும் போது போகணும்ல, அதனால். நெக்ஸ்ட் ட்ரிப்பு எங்கேயாட்டு போகணுன்னா இந்த பைக்கில் தான் போகணுங்க. நம்ம என்டார்க்கில் கிடையாது. என்டாருக்கு 4-5 வருஷம் ஆகிட்டு, பழைய வண்டி ஆகிட்டு. அதுலேயும் சின்ன சின்ன வேலை இருக்குது, அது வேலை பார்க்குறதுக்கு இது சும்மா தான் இருக்குது வீட்டில். அதனால இதே கொண்டு போயிடணும் பிளான் போட்டிருக்கோம், பார்ப்போம். ஆனால் கில்ஸ்லாம் தெரியல, கில்ஸ்லாம் அந்த ஏறிடும், நம்மளுக்கு கண்ட்ரோல் வருமா என்ன தெரியல ஹில்ஸ் ரோட்டில். அதான் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. போய் பார்த்தா தான் தெரியும். சும்மா கண்ட்ரோல் வரலன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்தால் எப்படி தெரியும்? அப்பப்போ இழுக்குன்னு தோணுது. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாம், நம்மளே இப்போ தான் ஓட்டுறோம், சும்மா இருங்க. அது இருந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறேன், அது ஆக்டிங்லாம் வராமல் இருந்துச்சு. சரி போடுவோம் சொல்லி வீட்டில் சும்மா தானே இருக்கும்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், கிளிக் பண்ணி போய் பாருங்கள் நல்லாயிருக்கா எப்படின்னு. நிறைய வீடியோ போடுவேன், ஃபாலோ பண்ணி ஓட்டுருங்க. ஒரு நிமிஷம் இது திரும்பிடுவோம். தெரியறக்க தான் நான் கேட்கேன், தமிழ்காரங்க எத்தனை பேர் பார்க்கிங்கன்னு கீழே கமெண்ட் சொன்னாங்க. சும்மா காயின் போட்டாலும் நான் தெரிஞ்சிருவேன். நான் அதுக்குள்ளே டோல்கிட்ட வந்துட்டா, ஐயோ இது பக்கத்தில் திரும்பிடுவோம். நம்ம இன்னும் போகலாம், வேண்டாங்க, பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. திருப்பி வர முடியுமா என்ன தெரியல. அப்பப்போ ஸ்பீடு ஏற்றும் போதெல்லாம் பெட்ரோல் ரொம்ப குறைஞ்சிரும், டவுன் ஆயிரும். ஸ்லோவாக போனாலும் கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கும். மைலேஜ் எத்தனை கொடுக்குன்னு தெரியல. சிட்டிக்குள்ளனா 20 தான் கொடுக்குதுங்க, லாங்குனா கொஞ்சம் 30 கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, 25 அவ்வளோதான். எங்கிட்ட பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம திரும்ப வேண்டியது இடமும் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் எங்கே தான் இருக்குன்னு தெரியலையே. இதெல்லாம் கேமரா கிடையாது தான், ஸ்பீடுக்கு மட்டும் போடலை, அதனால போகிறீங்கன்னா தெரியல. சும்மா இழுப்புன்னு சொல்லி தான் இழுக்கும். அதுக்கப்புறம் சின்ன ரோடு தான் வரும், அதனால ஸ்பீடாக போகக்கூடாது. ரோடு வந்து சரி கிடையாது, அதனால் இதுலேயே திரும்பி வேண்டியதான். என்னடா திரும்புகிற இடமே காணோம், பிளேஸ் அவ்வளோ தெரியாது எனக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். மேலே அரசடி ஒரு ஊர் வரும், அரசடிக்குள்ளே தான் திரும்பணுங்க. சட்டுன்னு சீறி பாயுமாதாங்க இந்த வண்டி. 6 டன்னு நல்லாயிருக்கும். ஆனால் லாங் ட்ராவல் போடணும் கொஞ்சம் இது இருக்குது, ஆசை இருக்குது. கன்ஃபார்ம் போவோங்க, எப்போன்னு தெரியல. இன்னும் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், கன்ஃபார்ம் போவோம். உங்களுக்கு என்டாருக்கு பைக்கில் போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கா, இல்லை ஆர்ஆரில் போகிற வீடியோ விளாக் எடுத்து போடுறது நல்லாயிருக்காங்க? கீழே கமெண்ட் இருக்குதுங்க, நீங்கள் சொல்லுவீங்க எப்படியும் ஆர்ஆர் தானே. எனக்கு ஆசை தான், இதெல்லாம் திரும்பிட வேண்டியதாங்க. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, ஒராரி வருங்கிறது சவுண்டு. ஆனால் எங்கே தான் தெரியல. வீடியோ எப்படி இருக்குன்னு தெரிலங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்குன்னு நம்புகிறேங்க. ஏன்னா இப்போ தான் விளாக் எடுக்கும், அதனால தான் அவ்வளோ பேசி வராது. நெக்ஸ்ட் டைம் லாங் ட்ரைவ் போடும்போது பார்க்கலாம். அப்பப்போ கிளச்சு பிடிச்சிடுவோங்க. சும்மா இந்த சைடு கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க. நீ மட்டும் ஸ்பீடாக போகிற, ஸ்பீடு கிடையாதுங்க, எனக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். எவ்வளோ ஸ்பீடு போய் பிரேக் அடித்தாலும் கரெக்டாக நின்றுங்க. என்னடா கீர் உள்ள மாட்டுக்கு. ரீல்ஸ் எடுக்கணும்னு தான் நினச்சேன், எடுக்க முடியுமா? நின்று இறங்கி எடுப்போம்மா, பார்ப்போம். ஏதாவது பிளேஸ் வந்துச்சா ரீல்ஸ் எடுக்கலாம். இதுவும் நல்ல பிளேஸ் தான், எடுக்கலாமா வேண்டாமா? வண்டிகளாக வரும், எடுக்கலாம். பட்டு கொஞ்சம் தூரம் போய் அங்கே போய் எடுக்கலாங்க ரீல்ஸ்.
ஓ இந்த மொபைலு வச்சு வீடியோ எடுக்கிறேன்னு கழுத்து வலிக்கலை, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஹெல்மெட்டு, ரொம்ப கீழே அமுங்குது. கேமரா தான் வாங்கணுங்க, ஆக்ஷன் கேமரா. ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸும் வரலையே, ரோட்டில் தான் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். எவ்வளோ ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. கரெக்டாக எத்தனை மணிக்கு? 1/4 மணி நேரம் ஆகிட்டுன்னு நினைக்கங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி. வீட்டில் சும்மாவே இருக்காதீங்க, ஏதாட்டும் ஒரு டேலண்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த டேலண்ட்டு என்னென்னு தெரியாது உங்களுக்கு, ஏதாட்டும் ஒன்று ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியாது, சும்மா விளாக் பண்ணுவோன்னு சொல்லி தான் விளாக் பண்ணுறேன். சும்மா அங்கங்கே போகிறது, வீடியோ எடுத்து போடுறது, அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நாள் ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். போக போக அதுவும் பழகிரும். ரீல்ஸ் எடுக்கலாம். இப்போ எடுப்போமா? வேண்டாம்னு தோணுதோ? ஏறுங்க, நான் வண்டி நிப்பாட்டி ரீல்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். கிளைமேட் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தூரம் தான் இருக்குங்க, வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். வேறு என்ன பண்ண, போய் தான் ஆகணும். என்னடா இது தூண்டி போட்டுருக்காங்க. ரீல்ஸ் எங்கே எடுக்கலான்னு தெரியலங்க, ரீல்ஸ் எடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன், வர்றேன். ஒரு வேளை வீட்டில் எடுத்துருமா, இதில் நிப்பாட்டுமா? ரீல்ஸ் எடுக்கணும், அதனால தான் நாங்கள் நிப்பாட்டுமான்னு கேட்கேன். மழை பெஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மக்கா ஸ்கூல் நம்ம ரைட் பண்ணிட்டு வந்தோம்ல, கொஞ்ச நேரம் நின்று அப்படி ரீல்ஸ் எடுக்குன்னு பார்த்தோம். ரீல்ஸ் எடுத்தாச்சு. இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எதுலையும் போய் ஃபாலோ பண்ணி ரீல்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு நல்லா இருக்குப்பா, ஆனால் ஃபஸ்ட் டைம் போடுறோம், ஃபஸ்ட் டைம் ரீல்ஸ் எடுக்கிறோம். எப்படி நல்லாயிருக்கும் கீழே பார்த்து கமெண்ட் சொல்லுங்க. ஃபஸ்ட் டைமுங்க, போக போக பழகிடலாம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுவீங்களா? கீழே அதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போகலாங்க. கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னா வீடு. நல்ல ஜில்லுன்னு காற்றடிக்கு. ஆனால் நான் காற்றடிக்கும் போது பேசினா சவுண்டு கேட்காது, அதனால் வைசரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்களா, வைசர் ஓப்பனில் தான் இருக்குது, க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இந்த மிரர் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஏன்னா என் தம்பிக்காரன் வீட்டுக்குள்ளே வண்டி விடும்போது லைட்டாக அந்த செவரில் தட்டி லைட்டாக உடஞ்சிருக்கு. கண்ணாடி மாற்றணும், எல்லாமே சர்வீஸ் அடிக்கணும், கண்ணாடி மாற்றணும். சர்வீஸ்க்கு 2 ரூபா 3 ரூபா வந்துருங்க. ஆமாங்க. வீடு பக்கம் வந்துச்சு. இந்த ரோடு உங்களுக்கு தெரியும், யாருக்குன்னு விளாக் போட்டிருக்கோம். இந்த ரோட்டில் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். கொஞ்சம் தூரம் தான், அப்படியே வீட்டு போயிட வேண்டியதான். விளாக் எடுத்தது போதும். பெட்ரோல் எத்தனை 46 கிலோமீட்டர்னு போகலாமா? ஓ, இப்போ நம்ம வண்டி ஆஃப் பண்ணி திருப்பி எடுத்துக்கோம்ல, அதனால் இப்படி காமிக்கும். எத்தனை மைலேஜ் குடிச்சுன்னு தெரியலங்க, வீட்டில் போய் நம்ம செக் பண்ணி சொல்கிறேன். ஸ்லோவில் அப்போது தான் ஸ்பீடு ஏற்றணும், அதுக்கெலாம் எவ்வளோ பேருக்குன்னு தெரியாது. ஸ்லோவில் போகிறதுனால கொஞ்சம் கொடுக்குங்க நல்லா. லாங் ட்ரைவ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். 30 கொடுக்கும்.
மைலேஜ் செக் பண்ணி பார்த்துருவோம் ஒரு நாள். மயில பாருங்க, பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியலையே, மயில் அப்படி பறந்து போச்சு. ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பறந்த கிராஸ் பண்ணிட்டு. அந்த நாய் தான் நம்ப முடியாது, டாகு அப்பப்போ எப்போ குறுக்க வரும்னே தெரியாது. டக்கு டக்குன்னு சட்டுன்னு வந்துடும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போகணுங்க. அதனால் எந்த ரோட்டில் ஸ்பீடாக போகணும், எந்த ரோட்டில் ஸ்லோவாக போகணுன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு வண்டி போய் பார்த்தீங்களா, அது சுசுகி ஜிக்ஸர் 250 சிசின்னு நினைக்காம 250 தான் இருக்கும். கட்டையாக சின்ன வண்டி மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் ஓட்டினது கிடையாது, பார்த்துருக்கேன். பெரிய பைக்கு ஓட்டினதுன்னா R15 ஓட்டிடுவேன்னு சொல்ல முடியாது, இல்லை ஓட்டியிருக்கேன். கொஞ்சம் தூரம் தான் ஓட்டியிருக்கேன், 1 கிலோமீட்டர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் R6, அதுக்கப்புறம் பெரிய வண்டியில் எதுவுமே ஓட்டினது கிடையாதுங்க. பையன்கிட்ட இருக்கே, நாம் யார்ட்டையும் கேட்க மாட்டோம். நம்மள்கிட்ட இருக்க வண்டி அவ்வளோதான், யார்ட்டையும் கேட்க மாட்டோம், கேட்க தோணாது, அவ்வளோதான். டக்குன்னு கீரை டவுன் பண்ணும்போது ஒன்றா கீரில் போட்டு விட்டேன். அது டிஸ்பிளேயில் தெரியும் கீரை. வண்டி வரலாம் ஏறுவோம், ஆனால் கார் பின்னாடியே போயிட்டு இருந்தால் ஸ்லோவாக தான் போக முடியும். ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். ரீல்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் எப்படி இருக்குங்க கீழே கமெண்ட்டில் சொல்லியிருக்குங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆக்டிங் பண்ணுறோம். ஆக்டிங் வரமாட்டுக்கு, ஒரே ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். போக போக பழகிடுங்க, அப்படி தானே? அப்படி தான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். போக போக பழகிடும். அது அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எதுவுமே வராது. வேலைக்கு போனாலும் வேலை டக்குன்னு வராது, எந்த விஷயத்தினாலையும் டக்குன்னு எதுவுமே வராதுங்க. கொஞ்சம் கற்றுக்கிட்டால் தான் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும். வியூஸே போக மாட்டுக்கு, ஷார்ட்ஸ் வீடியோவும் சரி இதுலேயும் போக மாட்டுக்கு. என்ன பண்ணேன், நான் தினமும் போட்டுருவோம் வ்ளாக் ஓட்டும். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டிருந்தோம். ஃப்ரீ ஃபயர் கேம் விளாடி இந்த லாக்டவுன் போட்டிருந்தாங்களே, அப்பவும் கேம் விளாடி வீடியோ போட்டுருந்தோம். அப்பவும் ஒரு ரீச் கிடையாது. சரி நம்ம ட்ராவல் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ராவல் தான் இறங்கிட்டோங்க. ட்ராவல் இருக்கும் வருஷத்துக்கு, நம்ம வந்து மாதம் எங்கேயாவது போகணுன்னு ஐடியா இருந்துச்சு, முடியலை. என்ன பண்ண, வேலையும் டக்குன்னு கிடைக்கல. கடலுக்கு தான் போகிறோம், அப்பப்போ தான் போக வேண்டியதாக இருக்குது. வருஷத்துக்கு 2-3 ட்ரிப்பு. போன வருஷம்லாம் எங்கே போனோம்? போன வருஷம் தீபாவளிக்கு கொடைக்கானல் போனோம். இந்த வருஷம் மூணார் போனோம் பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் பெரிய ட்ரிப் எங்கேயும் போகலை, இனிமேல் போகணும். கேரளான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம், பார்ப்போம் என்னென்னு. இதில் திரும்பிட வேண்டிதான். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ரோடும் போட்டாங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ரோடெலாம். போகும்போது அங்கே பிடி ஓட்டி போனோம்ல, வரும்போது பிடி ஓட்டி போவோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:20. ரீல்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் 1/4 மணி நேரம் ஆகிட்டு. என்ன பண்ண, நம்மளுக்கும் டக்குன்னு சாங்கு மைண்டில் ஏறாது. எஸ், அதனால தான் லேட் ஆகிட்டு ஆக்டிங் பண்ணுறது. ரைடிங் ஜாக்கெட் இருக்குது, ரைடிங் பேண்ட் தான் இல்லைங்க, அதுவும் கொஞ்சம் வாங்கணும். அதுக்கு நீக்கணும். அது என்னது, நீ காலுக்கு இந்த முட்டுக்கு போகிற முட்டு சேஃப்டிக்கு எல்போ, அது மட்டும் வாங்கினா கரெக்டாக இருக்கும். காசு சேர்ப்போம், சேர்த்து வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய பட்ஜெட் வேணும் அதுக்கெலாம், நிறைய செலவு இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னடா அதே பார்த்தீங்கன்னா நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன், என்ன பேசணும்னு தெரியலையே, ஏதோ கிளம்புவோம். வீடியோ சும்மா பார்த்துட்டே இருக்கணும்னு போர் அடிக்கும்ல, அப்படி தானே உங்களுக்கு? ஏதாட்டு கிளம்புனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல விஷயம் தான் பேசணும். லாங் ட்ரைவ் பார்ப்போம். என்ன பேசணும், திடீர்னு முடிவு எடுத்து விளாக் பண்ணுறோமா, என்ன பேசணுன்னு டக்குன்னு வரலை. வீடு வந்துட்டு பக்கம்தான். என்ன தெரியல, அப்பப்போ வலிக்கு விடுது.
டயரு என்னன்னு தெரியல, காற்று இல்லையா என்னன்னு தெரியலையே. ஆமாம் ரொம்ப ஹீட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. ரேடியேட்டர் அப்பப்போ ஒர்க் ஆகாது. ஆமாம் ஆமாம், ரேடியேட்டர் அப்பப்போ ஒர்க் ஆகாது. நமக்கு எப்படி போகிறான் பார்த்தியா, திரும்பிய மாட்டுக்கான். ஆறு அடிச்சுட்டே இரு, ஆறு அடி. ஓ இதில் தான் முறியா, தெருக்குள்ளே ஒரு அலப்பறை பண்ண புரியோ. பண்ணு நம்ம ஏரியாவில். ஆ ஆமாம், இனிமேல் இதில் தான் ரவுண்ட் அடிக்க போகிறேன். ஆமாம், அதுக்கு தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ஹீட்டு, பார்த்து வலிக்கிறான். நம்ம டயர் என்னன்னு தெரியல, வழுக்குது மண்ணில். டயர்னால தான் காற்று கம்மியாக இருக்குதுனால டம்முன்னு வழுக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்து நாய் எல்லாம் குறுக்கல, ஒரு நாய் வளர்த்தோம்ல சாப்பிடாம அப்படியே கிடக்கு, சாப்பிடாமவே கிடக்கல. குளுக்கோஸ் ஊசி தான் போடுறேன்னு நினைக்கிறேன். என்ன தெரியலையே. ஆஹா இல்லை, ஆமாம் அந்த பிரச்சனை இருந்துச்சு இந்த ஆட்டா. அது என்னன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு. நாளையே காணோம். ஓ வண்டி மட்டும் நிற்கிது. சரி பார்த்து போயிட்டு வரேன். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி வண்டி ஓடும்போது தான் கண்ணாடி ஒன்று நொறுக்கிட்டோம்.